முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சிறப்பு விமானத்தில் கிளம்பி அங்கே போகிறாரு. அங்கே செந்தில் பாலாஜி அங்கே நிற்கிறாரு. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அழுகுறாரு. இந்த மாதிரி நிறைய கதைகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு ஒரு ஏவி போட்டு என்ன இந்த பாகங்களை குறி படம் வரைந்து பாகங்களை குறிங்கிற மாதிரி வீடியோக்களை போட்டு ரவுண்ட் பண்ணி ஒன்றா பாடங்கள்லாம் எடுத்து விஜயை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்றவாளியாக பிராண்ட் பண்ணுற ஒரு வேலையில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமுதா ஐஏஎஸ் மாதிரியான அரசு அதிகாரிகள் அவங்க வந்து தமிழ்நாடு அரசினுடைய பிஆர்ஓவும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் அவங்க ஒரு பக்கம் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த டேவிட்சன் ஆசீர்வாதம் காவல்துறை அதிகாரி அவர் அங்கே போய் சொல்கிறாரு. இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் தொகுத்து பார்க்கும்போது அடடா இது இப்போ ஏதோ ஒரு ட்ராமா மாதிரி தெரியுதே அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அதனால தான் இவங்க வந்து சரி இதுக்கு இடையில அவசரமாக ஒரு தனிநபர் ஆணையத்தை அருணா ஜெகதீசன் தலைமையில் அமைக்கிறாங்க. அவங்க அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அதை பார்த்திங்கனாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாகவே இருந்தது. இவங்க பல தரப்பில் போய் பேசுகிறாங்க. ஒருத்தங்கிட்ட போய் பேசும்போது ஒருத்தவங்க வாக்குமூலம் கொடுக்குறாங்கல்ல, அதை நீங்கள் பதிவு பண்ணணுமா வேணாமா? இவங்க பாட்டுக்கு ஏதோ நல விசாரிக்க வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அது வந்து ரெக்கார்டு ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திமுக காரர்கள் விஜய் மேலே குற்றம் சுமத்தி பல்வேறு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே இது ஏதோ ஒரு பெரிய ஒரு டிராமா நடக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருந்தது. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.